கருணாநிதி, ஜெயலலிதா, அன்புமணி வெற்றி உறுதி என்ற நம்பிக்கை தெரிவித்துள்ள நிலையில் விஜயகாந்த் கருத்து கூற மறுத்துள்ளார். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி ஊட்டுச்சாவடியில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா சசிகலாவுடன் வந்து தனது ஓட்டை பதிவு செய்தார். ஓட்டளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜெயலலிதா 2 நாள் பொறுத்திருந்தால் மக்கள் தீர்ப்பு என்னவென்று தெரியும் என்று கூறினார். இன்னும் 2 நாட்கள் பொறுத்தால் அனைவருக்கும் மக்களுடைய தீர்ப்பு என்ன என்பது தெரியும். திமுக தலைவர் கருணாநிதி கோபாலபுரத்தில் உள்ள சாரதா பள்ளி ஓட்டுச்சாவடியில் ஓட்டளித்தார். ஓட்டுப்பதிவுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கருணாநிதி, தேர்தலில் திமுகவின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது, போதுமான அளவுக்கு வெற்றி பெறும் என்றார். தேர்தல் கமிஷன் ஒரு சில இடங்களில் சிறப்பாக செயல்பட்டுள்ளது. ஆனால் லாரிகள் மூலம் பண பரிமாற்ற சம்பவங்களும் நடந்துள்ளது. தேர்தல் கமிஷன் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கையை தொடங்குமா என்று மக்கள் மனதில் கேள்வி உள்ளது என்றும் கருணாநிதி கூறினார். வெற்றி வாய்ப்பு முழுமையாக உள்ளது. தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? சிலவற்றில் எங்களுக்கு பிடிக்காத செயல்பாடு. நிறைய பணப்பட்டுவாடங்கள் நடக்கிறதாகவும் கண்டெய்னர் மூலமா பணம் பிடிபட்டிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டை விலை ஊற செலவில் உட்பட்டார்கள். அது ஓரளவு தடுக்கப்பட்டிருக்கிறது. தடுக்கப்பட்டதோடு விடுவார்களா? தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கவா என்று அவர்களுக்கு ஒரு எதிர்பார்க்கிறோம். தேவையான அளவுக்கு. திண்டிவனம் மரகதாம்பிகை உயர்நிலைப் பள்ளியில் திங்கள் காலை பாமக முதல்வர் வேட்பாளர் அன்புமணி ஓட்டளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, இந்தியாவின் சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி, தமிழகத்தின் விடுதலை வரும் 19ஆம் தேதி, பாமக ஆட்சி ஒரு வாரத்தில் நடப்பது உறுதி என்றார். இந்தியாவின் விடுதலை நாள் 1947 ஆகஸ்ட் 15, தமிழ்நாட்டினுடைய விடுதலை நாள் மே மாதம் 19ஆம் தேதி 2016. காரணம் 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி பிடியிலிருந்து விடுதலை கிடைக்கின்ற நாள் 19ஆம் தேதி வரை இருக்கிறது. தேமுதிக மக்கள் நல கூட்டணி முதல்வர் வேட்பாளர் விஜயகாந்த் தனது மனைவி பிரேமலதா மற்றும் மகன்களுடன் சேர்ந்து சென்னை சாலிகிராமத்தில் உள்ள காவேரி பள்ளியில் தனது ஓட்டை பதிவு செய்தார். விஜயகாந்தின் பேட்டியை எதிர்நோக்கி செய்தியாளர்கள் ஆர்வமாக காத்திருந்தனர். ஆனால் விஜயகாந்த் ஓட்டுப்பதிவு செய்வதை படம் எடுக்க செய்தியாளர்கள் முண்டியடித்த போதே லேசாக கோபப்பட்ட அவர் ஓட்டு போட்டுவிட்டு பேட்டி கொடுக்க மறுத்து அங்கிருந்து கிளம்பி சென்றுள்ளார். Come on.